தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீட் மறு தேர்வின் போது ஹைதராபாத்தில் உள்ள தேர்வு மையத்தில் கழிவறைக்கு சென்று மொபைல் போன் மூலம் விடை தேடிய மாணவர் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தின் அதிபட்லா பகுதியில் உள்ள தேர்வு மையத்தில் இந்த முறைகேடு அரங்கேறியுள்ளது. காவல்துறையினர் தேர்வு மையத்தை காலை 6 மணிக்கு சோதனை செய்து முடித்த பிறகு காலை 7 மணிக்கு அந்த மாணவர் தேர்வு மையத்திற்கு சென்றுள்ளார். பள்ளியின் சுவரை ஏறி குதித்து உள்ளே இருந்த கழிவறைக்கு சென்று மொபைல் போனை மறைத்து வைத்துள்ளார். பின்னர் தேர்வு எழுதுவதற்காக மீண்டும் அதே மையத்திற்கு வந்துள்ளார். தேர்வு தொடங்குவதற்கு முன்னதாகவே மீண்டும் கழிவறைக்கு சென்ற அந்த மாணவர் மொபைல் போனை ஃப்ளஷ் டேங்க் உள்ளே மறைத்து வைத்துள்ளார். இதனால் காலை 11 மணியளவில் காவல்துறையினர் 2வது முறையாக சோதனை செய்ய வந்தபோதும் அந்த மொபைல் போன் அவர்கள் கண்ணில் படாமல் தப்பியுள்ளது. தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அந்த மாணவர் தனக்கு வயிறு வலிப்பதாக கூறி கழிவறைக்கு சென்றுள்ளார். 5 நிமிடங்களுக்கு மேலாகியும் திரும்பி வராததால் கண்காணிப்பாளருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதனையடுத்து கழிவறைக்குள் சென்று பார்த்தபோது அந்த மாணவர் மொபைல் போனை வைத்துக்கொண்டு இணையத்தில் விடைகளை தீவிரமாக தேடிக்கொண்டிருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். கையும் களவுமாக பிடிப்பட்ட அந்த மாணவர் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவர் காவலில் எடுக்கப்பட்டார். நீட் மறு தேர்வின் போது ஹைதராபாத்தில் உள்ள தேர்வு மையத்தில் கழிவறைக்கு சென்று மொபைல் போன் மூலம் விடை தேடிய மாணவர் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தின் அதிபட்லா பகுதியில் உள்ள தேர்வு மையத்தில் இந்த முறைகேடு அரங்கேறியுள்ளது. காவல்துறையினர் தேர்வு மையத்தை காலை 6 மணிக்கு சோதனை செய்து முடித்த பிறகு காலை 7 மணிக்கு அந்த மாணவர் தேர்வு மையத்திற்கு சென்றுள்ளார். பள்ளியின் சுவரை ஏறி குதித்து உள்ளே இருந்த கழிவறைக்கு சென்று மொபைல் போனை மறைத்து வைத்துள்ளார். பின்னர் தேர்வு எழுதுவதற்காக மீண்டும் அதே மையத்திற்கு வந்துள்ளார். தேர்வு தொடங்குவதற்கு முன்னதாகவே மீண்டும் கழிவறைக்கு சென்ற அந்த மாணவர் மொபைல் போனை ஃப்ளஷ் டேங்க் உள்ளே மறைத்து வைத்துள்ளார். இதனால் காலை 11 மணியளவில் காவல்துறையினர் 2வது முறையாக சோதனை செய்ய வந்தபோதும் அந்த மொபைல் போன் அவர்கள் கண்ணில் படாமல் தப்பியுள்ளது. தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அந்த மாணவர் தனக்கு வயிறு வலிப்பதாக கூறி கழிவறைக்கு சென்றுள்ளார். 5 நிமிடங்களுக்கு மேலாகியும் திரும்பி வராததால் கண்காணிப்பாளருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதனையடுத்து கழிவறைக்குள் சென்று பார்த்தபோது அந்த மாணவர் மொபைல் போனை வைத்துக்கொண்டு இணையத்தில் விடைகளை தீவிரமாக தேடிக்கொண்டிருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். கையும் களவுமாக பிடிப்பட்ட அந்த மாணவர் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவர் காவலில் எடுக்கப்பட்டார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.